அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற குடும்பத்தின் சார்பாக நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்கள்ல இருந்து குறிப்பிட்ட சில கருத்துக்களை மட்டுமே எடுத்து அந்த கருத்துக்கள் ஏன் கேட்கப்பட்டது, அதுக்கான மறுமொழி என்ன, அதுக்கான வேறொரு கருத்து என்ன இப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மாதிரியான ஒரு எபிசோட் உங்க முன்னாடி வரும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். சோ கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களையும் நான் வாசிக்கும் ஒரு தினம் வரும். இல்லாட்டி இப்ப நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருப்பீங்க, என் கருத்துக்களை என் கமெண்ட்ஸ் மட்டுமே நீங்க எடுத்து பேசாம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படுவீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நபர்களின் கருத்துக்கள் இங்கே எடுக்கப்படும். இப்படி எடுக்கப்படும் சில கருத்துக்களில் இருந்து யார் நல்ல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்களோ அவங்கள குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வாட்ச் அப்படி இல்லைன்னா டிஷர்ட் கொடுக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அதை விடுத்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டாங்க, இது ரெண்டுமே வேண்டாம், அறக்கட்டளை சார்பா வேற யாருக்காவது நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லது நம்ம செஞ்சுட்டே தான் இருக்க போறோம், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஏன் ஒரு மன திருப்திக்காகத்தான் உங்களுக்கு ஒரு பரிசு தாரேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் புத்தகங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கண்டிப்பா சோ இந்த வாட்ச் இல்லாட்டி இந்த டிஷர்ட் இதுக்கு பதிலா புத்தகங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்திருக்கும். இந்த வாரம் அப்படிங்கிறது புத்தகம் மட்டும்தான் பரிசாக கொடுக்கப்பட போகிறது. சோ யார் அதுக்கு வின்னர் அப்படிங்கிறது அடுத்த மாசம் தான் தெரிய வரும். எல்லோருமே உங்களுடைய கருத்துக்கள் நியாயமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் போடுங்க. அதிகமா லைக் வந்திருக்கணும், அதிகமா கமெண்ட் வந்திருக்கணும், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நியாயமான கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் நான் இந்த பரிசீலனையில எடுத்துக்கிடுவேன். சோ இன்னைக்கு முதல் கருத்தாக யாருடைய கருத்தை வாசிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூர்ஜஹான் அஷ்ரஃப் அப்படிங்களுடைய கருத்து தான். ரொம்ப அழகான ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற ஒரு பதிவுக்கு கீழே. அந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடைக்கலம் தேடினாய், அடையாளமாய் மாறினாய், அறிவு பெட்டகம் நீ, அழிவில்லா பொக்கிஷம் நீ, உன் படைப்புகள் ஒவ்வொன்றிலும் தன்னிகரில்லா தரவுகள், எங்கள் அறிவின் திறவுகோலே நீ, வாழிய பல்லாண்டு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், எங்கள் தமிழ் பொக்கிஷமே நீ, வாழ்க வளர்க என்றும் அன்புடன் நூர்ஜஹான் அஷ்ரஃப். கண்டிப்பா இந்த தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற சேனல் உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அப்படிங்கிற மிக சந்தோஷமான ஒரு செய்தியை இந்த முதல் கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்லைக் பண்ணினவன் எவன்டா, ஜெயராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ரொம்ப பேர் கேட்கறாங்க, ஏன்டா இதை டிஸ்லைக் பண்றீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதுக்கான ரீசனை சொல்லுங்க, ஏன் டிஸ்லைக் பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனா எப்போதுமே இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னையும் யோசிக்க வைக்கும். நாம இந்த 29 பேர் 30 பேருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை இதுல சொல்லியிருக்கோமோ, இல்ல நம்ம சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஏன் பிடிக்காம போச்சு இப்படிங்கிற ஒரு யோசனை என் மனசுல வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக எல்லாருமே டிஸ்லைக் பண்ணாதீங்க. ஏன் டிஸ்லைக் பண்றீங்க, இதனால தான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை நீங்க தெரிவிச்சீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்குறவங்களுக்கும் ஓகே இதுக்காகத்தான் இவங்க டிஸ்லைக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரிய வரும். சோ டிஸ்லைக் பண்றவங்க ஒரு விவரத்தையும் ஒரு கருத்துக்களையும் கூடவே தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கருத்து அப்படிங்கிறது பார்த்தசாரதி அப்படிங்கிற ஒரு நண்பர் தெரிவித்திருக்கிறார். இனி வீடியோ பார்த்ததும் என் சஜஷன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிக்கிறேன் விக்கி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க மட்டும் கிடையாது பார்த்தசாரதி, நிறைய பேர் இந்த ஒரு தப்பை செஞ்சுட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டோமே நல்லா இருக்கு, ஒரு லைக் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சில நேரத்துல என்னை ரொம்பவே பாதிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவையில்லாத ஒரு வீடியோக்கு ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸை பார்ப்பேன். ஆனா யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் போடும்போது ஓகே நான் இந்த ஒரு பாயிண்ட்டை படிச்சுக்கிட்டேன், நான் சொல்ல வர கருத்து ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு வீடியோவா இருக்கும். அந்த வீடியோ 10 நிமிஷம் ஓடினாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஒரு 30 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதுல ஒரு விஷயத்த ஒரு மனிதன் உட்கிரகித்து இது எனக்கு உபயோகமா இருந்துச்சு, என் குழந்தைக்கு உபயோகமா இருந்துச்சு, என் படிப்புக்கு உபயோகமா இருந்துச்சு, என் வேலைக்கு உபயோகமா இருந்துச்சு, இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது ஓகே அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை தெரிவித்திருக்கிறோம், இல்லாட்டி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அதுக்காகத்தான் கமெண்ட் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தசாரதி உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். பார்த்தசாரதிக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பா என்னுடைய கமெண்ட்ஸ் வரும். எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள். அடுத்த கமெண்ட் அப்படிங்கிறது எஸ் ரங்கராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. இப்போது உள்ள நண்பர்கள் மட்டும் இருக்கட்டும் என்று நினைத்தால் விட்டு விடு, நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இது ஏன் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட் அறக்கட்டளை அப்படிங்கிறது தொடங்க போறோம். அந்த அறக்கட்டளை சார்பாக சில நண்பர்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதை தான் இவர் மைண்ட்ல வச்சுட்டு அந்த நண்பர்கள் மட்டும் போதும் அப்படின்னு நீ நினைச்சினா அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அந்த நண்பர்கள் மட்டும் எனக்கு போதாது, நிறைய நண்பர்கள் தேவைப்படுவீங்க. ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தொடங்குவதற்கான எல்லா ஆயத்த வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பா ஒரு மாதத்திற்குள் இந்த அறக்கட்டளை எப்படி தொடங்கப்படும், எந்த இடத்தில் தொடங்கப்படும், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய போறோம், இது எல்லாமே உங்க முன்னாடி நான் சொல்ல போறேன். அந்த நேரத்துல இந்த ஒரு நண்பன் ரங்கராஜ் மட்டும் கிடையாது, இதே மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நண்பர்களின் துணை எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கமெண்ட், நீங்கள் சொன்னது சரிதான், கமெண்ட்ஸ் மட்டும் வாசித்து விட்டு செல்பவன் நான், இனி உங்கள் வீடியோவில் இருக்கும் பிளஸ் மைனஸ் பற்றி கமெண்ட் போடுகிறேன் அப்படின்னு முகமது ஹனீஃபா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். ரொம்ப நன்றி, இதை தான் நானும் எதிர்பார்த்தேன். பிளஸ் மட்டுமே சொல்லாதீங்க, மைனஸையும் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான். அடுத்த கமெண்ட்,
டேய் கொலபோர் 12 கிலோமீட்டருடா, மரியானா ட்ரெஞ்சுக்கு எல்லாம் போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சேகர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். நான் போயிட்டாங்கன்னு சொன்னேங்க. 11 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிட்டது மனிதர்கள் தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனாலும் எல்லா இடத்துலயுமே மனிதர்கள் இந்த மாதிரி கடல் பிரயாணத்தை முடிக்கவில்லை அப்படிங்கிற உண்மையை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. மரியானா ட்ரெஞ்ச் அப்படிங்கிறது ஒரு குழி, அதனால ஈஸியா இறங்கிட்டாங்க. அதையும் எடுத்து நிறைய இடத்துல கடல் அப்படிங்கிறது பிரயாணம் செய்யப்படாமலே இருக்கிறது. நீங்க இப்ப பாக்குற இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது காணாமல் போன கப்பல்களின் எண்ணிக்கை மட்டும்தான். நிறைய நாட்டுல 1920, 60, 70, 2000 இப்படி பல வருடங்களில் பல்வேறு விதமான கப்பல் காணாமல் போயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 11 கிலோமீட்டர் மனிதன் டிராவல் பண்ணிட்டான், கடல் கடையில டிராவல் பண்ணிட்டானா இந்த கடல்ல விழுந்த இந்த கப்பல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கப்பல்கள் விழுந்த ஆழத்தின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 30 மீட்டர்ல இருந்து 300 மீட்டருக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆழத்துல இருக்கிற கப்பலை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் கடலுக்கடியில் டிராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அடுத்த கமெண்ட் அப்படிங்கிறது, தற்சார்பு பொருளாதாரத்தை கைவிட்ட நாடுகளுக்கு சரியான உதாரணம் வெனிசுலா. அமீனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அமீனா கிடையாது. ஆமை புகுந்த வீடும் அமெரிக்கா புகுந்த நாடும் உருப்பட்டதா சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி தீனா தீன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். ரொம்பவே முக்கியமான எல்லோரும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து தான் இந்த ஒரு கருத்து. அமெரிக்கா புகுந்த நாடு அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா இந்த ஒரு நாட்டை மட்டுமே அழிக்கல. ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், இப்ப இருக்கிற இந்த வெனிசுலாவா இருக்கட்டும், நிறைய நாடுகளில அவங்க தான் பெரிய ஆளு, அவங்களுக்கு தான் இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா 2 விதமான நாடகங்கள் நடத்துவாங்க. அந்த நாடகத்தை தான் நம்ம பல்வேறு விதமான உலக அரசியல் அப்படிங்கிற பேர்ல பார்த்துட்டு இருக்கோம். இது உண்மைதான். தற்சார்பு அப்படிங்கறத கைவிட்ட எல்லா நாட்டுக்குமே வெனிசுலா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு உதாரண நாடாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அங்க விவசாயம் கிடையாது, எண்ணெய் வளத்தை மட்டுமே ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த எண்ணெய் வளத்தின் காசு பணம் அப்படிங்கிறது குறையும் போது இப்போது வேலையில்லா திண்டாட்டம் முதல் உள்நாட்டு கலவரம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் தற்சார்பு அப்படிங்கிறத கைவிட்டதுதான். இது மேலும் புரியும்படியா இருக்கணும்னா வெனிசுலாக்கு செகண்ட் பார்ட் மிக விரைவில் இந்த வாரத்திலே உங்களை வந்து அடையும். அந்த நேரத்துல உங்களுக்கு இதை விட நிறைய டீடைல்ஸ் தெரியும். அடுத்த கமெண்ட்ஸ், ஆல்வேஸ் குட் திங்கிங் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் while watching your videos. இலக்கியா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. குட் திங்கிங் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நம்ம வீடியோஸ் அப்படிங்கிறது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கு. உண்மையும் நான் சொல்லுவேன், மோட்டிவேட் பண்ணுவோம் நான் செய்வேன். அதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்கிங்கும் கொடுப்பேன். நிறைய விதமான அரசியலும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் இது எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம சமுதாயம் இல்லாட்டி நம்முடைய வருங்காலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு வருங்காலமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருக்க, நீ பாசிட்டிவா மட்டுமே திங்க் பண்ணணும், இதை பத்திலாம் நீ யோசிக்காத, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த உலகத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பத்தி நீ பேசாத அப்படிலாம் சொல்லி ஒரு வருங்கால ஜெனரேஷனை நம்ம தட்டி விட்டு கழிச்சுட்டே வரும்போது கடைசியா அந்த ஜெனரேஷன்ல உள்ள ஒரு மனிதனுக்கு இல்லாட்டி ஒரு குழந்தைக்கு சின்னதா ஒரு சர்க்கிள் ஏற்படும் போது ஐயோ நம்ம இவ்வளவு நாள் பார்த்த உலகம் கிடையாது, இது ரொம்ப பயங்கரமான உலகம் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். சோ அந்த பயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் தப்பு நடந்துட்டு இருக்கு, எந்த மாதிரியான அரசியல் குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு, எந்த மாதிரியான நல்லது நடந்துட்டு இருக்கு, எந்த மாதிரியான நல்லவர்கள் ஆட்சி புரிகிறார்கள், இப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா நண்பர்களும் இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சாதான் நம்ம பாக்குற யூடியூபா இருக்கட்டும் இல்லாட்டி பல கருத்துக்களை தெரிவிக்கும் பல டிவி சேனல்களா இருக்கட்டும் நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்களா, உண்மையிலேயே நம்ம நல்லதுக்காகத்தான் அவங்க பேசுறாங்களா அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரிய வரும். அடுத்த கருத்து அப்படிங்கிறது, பிரிங் பேக் சின்ன தம்பி, please do not hurt him, please behave like human, please unite him with his family, please do not hurt him, please 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 அப்படின்னு சொல்லி முத்துவேலு விஜி அப்படிங்கிறவங்க ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சின்ன தம்பி அப்படிங்கிற அந்த டாபிக் எடுத்து போட்ட உடனே நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், சின்ன தம்பியை அவன் குடும்பத்துடன் சேர்த்து வைத்து விடுங்கள் அப்படிங்கிறதான். நாம இவ்வளவு கத்திட்டு இருக்கோம், இது அரசாங்கத்துக்கு கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாமளும் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா சின்ன தம்பி அவன் குடும்பத்து கூட போகணும் அப்படிங்கிறதா நம்முடைய ஆசையாகவும் இருக்கிறது. அடுத்த கமெண்ட் முகியா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, அறக்கட்டளை ஆரம்பித்தவுடன் தெரிவிக்கவும், எங்களால் முடிந்த உதவியை செய்கின்றோம் உங்களுடன் இணைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த உதவியை நான் என்றும் எதிர்பார்க்கிறேன். தொடங்கின உடனே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தாங்க தொடங்குவோம், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்தது, வியூவர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற டாபிக் தான் இதுவா இல்லனா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி பேசுறதா? வியூவர்ஸ் சொல்லி எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கீங்க ப்ரோ? குணசீலன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார். நல்ல கேள்வி. வியூவர்ஸ் சொன்ன நிறைய டாபிக் கிட்டத்தட்ட நான் போட்ட வீடியோல ஒரு 80% இந்த மாதிரி நேயர்கள் சொல்லி எடுக்கப்பட்ட டாபிக் மட்டுமே தவிர நானா இந்த மாதிரி டாபிக் எடுக்கிறதே கிடையாதுங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் இல்லாட்டி அவங்க கேட்ட டாபிக்ல இருந்து தான் நான் சில டாபிக் எடுத்து அதை சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான வீடியோக்களாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த கமெண்ட் அப்படிங்கிறது, ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மருது சொல்லியிருக்கார். ஜெயசூர்யா அப்படிங்கிறவங்க, ப்ரோ the content of your video is becoming less and also common, try to do much more lengthy and informative ones.
அது எந்த வீடியோல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹோமோ எவல்யூஷன் மனித பரிணாமம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிடங்கள் ஓடிச்சு. இதுக்கு மேலேயும் லென்த்தியா போடணும், இல்லாட்டி இன்னும் இன்ஃபர்மேட்டிவா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்த்தியா நான் கண்டிப்பா அவ்வளவு இதுக்கு மேல கூட்ட மாட்டேன். ஆனா இன்ஃபர்மேட்டிவ் இன்னும் அடுத்த ஒரு பதிவு டார்வின் கோட்பாடுகள் எப்படி தோன்றியது அப்படிங்கறத பத்தி நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரத்துல திங்கள் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அதை கேட்கும்போது இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சா அப்படிங்கிறது உங்களுக்கே திகைப்பாக இருக்கும். அடுத்ததா எனக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. சேது மன்னன் அப்படிங்கிறவர் தான். நீ தினம்தோறும் நல்ல பயன் தரும் செய்திகளை தருவதால் என்னால் முடிந்த பட்டம் தருகிறேன். நற்செய்தி நாயகன். நான் உன்னிடம் பேசும் பொழுது விக்கி என்று சொல்ல மாட்டேன், நற்செய்தி நாயகன் என்றுதான் சொல்வேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு பட்டம் கிடைச்சது. அடுத்தது ப்ரோ, நம்ம ஹிஸ்டரி பத்தி பேசுறத விட்டுட்டு ஃபியூச்சரை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஞ்சய் நிதின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம வரலாறு தெரியாம நம்ம வரலாறு படைக்க முடியாது. இதுதான் உண்மை. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ். எவ்வளவு சொன்னாலும் சிந்திக்க மறுத்து தத்தமது மதத்தினை பின்பற்ற பரிந்துரைகளை வாரி வழங்கிடும் நல்ல உள்ளங்களே, இறைவன் ஏன் ஒரே ஒரு மதத்தின் வழியாக மனிதர்களை புனிதர்களாக படைக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை ஒன் ஆஃப் த யூசர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார். நல்ல ஒரு கேள்வி. இறைவன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, மனித பரிணாமம் அப்படிங்கிறது ஒரு செல் உயிரிலிருந்து வரல அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மதத்திலிருந்து ஏன் மனிதர்களை புனிதர்களாக உங்களுடைய கடவுள் படைக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில யார் வேணாலும் சொல்லலாம். நானும் இந்த பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கமெண்ட் அப்படிங்கிறது, மனித மிருகம் செய்யும் தவறுகளை மறைக்க மிருகங்கள் விரட்டப்படுகின்றன. 100க்கு 100 உண்மை நண்பா. ஸ்ரீகண்டன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். மனிதன் செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக மிருகங்கள் விரட்டப்படுகின்றன. ஒரு காலத்தில் இதே போல மனிதர்களும் விரட்டப்படுவார்கள். யூடியூபில் மற்ற எந்த சேனலிலும் வீடியோ பார்த்தாலும் அதில் விளம்பரங்கள் தோன்றும் பொழுது ஸ்கிப் செய்து விடுவேன். ஆனால் தமிழ் பொக்கிஷத்தில் மட்டும் விளம்பரங்கள் ஸ்கிப் செய்வதில்லை. இதை என்னால் முடிந்த உதவியாக பார்க்கிறேன். ரவி வி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வேன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படிங்கறது மட்டும் இதன் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கருத்து அப்படிங்கிறது, உங்களின் பாலிடெக்னிக் காலம் கேட்கும் பொழுது எனது கல்லூரி காலம் நினைவுக்கு வருகிறது. கிடைக்காததை எண்ணி வருந்தாமல் உங்களை போன்று கிடைத்ததை வைத்து முன்னேறிய பலரில் நானும் ஒருவன். வெங்கடேஷ், உங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். கிடைக்காததை எண்ணி வருந்தாமல் கிடைப்பதை நல்லபடியாக பயன்படுத்தும் மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் தேவைப்படும் மனிதர்கள். ஒன்னு புரிஞ்சிருக்கோங்க. ஏன்னா தமிழ் பொக்கிஷம் வீடியோக்கு கீழே நிறைய பேர் என்ன தெரியுமா கருத்து போட்டிருக்காங்க, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன், நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லிக் கொடுங்க, எந்த மாதிரியான வேலைக்கு போகலாம், வாட்ச்மேன் வேலைக்கு தான் நீ கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய கருத்துக்களை நான் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள அவ்வளோ வலி வருது. கண்டிப்பா உங்களுக்காக நான் ஒரு பதிவு செய்யலான்னு இருக்கேன். மிக விரைவில் உங்களை வந்து சேரும். அடுத்த கருத்து தென்றல் பிரியா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சாரி ப்ரோ, பட் ஐ திங்க் பொக்கிஷம் இஸ் நாட் அ தமிழ் வேர்டு, so please change it to ancient தமிழ் நேம். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இந்த சேனல் தொடங்கும் போதே தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற பெயர் போட்டு தொடங்கி இப்ப எல்லார் மனதிலும் தமிழ் பொக்கிஷம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற பெயர் எடுத்துருச்சு. இதுக்கு மேலேயும் இந்த சேனலுடைய பெயர் மாற்றும் போது அது பல்வேறு விதமான எதிர்வினையை உருவாக்கும். அதன் காரணமாக இதை இப்போதைக்கு என்னால் செய்ய முடியாது. அடுத்த ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறவர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் தாங்க. இப்போது ஏழை மாணவர்களின் ஆசிரியர்கள் பணக்காரர்கள். தற்காலிக ஆசிரியர்களாக ஏழை ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் போது கட்டாயமாக மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் என்பதில் மாற்று கருத்தில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதை ஏன் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஆசிரியர்களை மாற்றிட்டு நிரந்தர ஆசிரியர்களை மாற்றிவிட்டு தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்திருந்து. இதுக்காகத்தான் போட்டிருக்கார். இந்த மாதிரியான தற்காலிக ஆசிரியர்கள் வரும்போது ஏழை மாணவர்களுக்கு நல்ல விதமான உபயோகம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். சோ ஒட்டுமொத்தமா கொஞ்சம் கமெண்ட்ஸ் மட்டும் தான் வாசிச்சிருக்கேன். அதுக்கு போதுமான ரிப்ளை கொடுத்திருக்கேன். வரும் காலங்களில் இன்னும் அதிகமான கருத்துக்களை வாசிக்கலாம். ஒவ்வொரு கருத்துக்களை எழுதும் நண்பர்களும் இதை விக்கி வாசிப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சு எழுதுங்க. ஏன்னா விக்கி அதை வாசிக்காம விட மாட்டான். ஒவ்வொரு கருத்துக்களையும் ரொம்ப ஆழமா வாசிச்சு அதுக்கு எவ்வளவு மெருகேற்ற முடியுமோ அவ்வளவு மெருகேற்றி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சுல, சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு நண்பர் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தார். அது சொல்லாதீங்க நண்பா, வேணும்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இன்னையிலிருந்து சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வராது அப்படிங்கிற வேறொரு அறிவிப்பும் அறிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.